நம்ம பண்ணுற அலப்பறை சின்ன அலப்பறைங்களா? டெலிவரி டேட் கிட்ட நெருங்கிருச்சு என்னமோ எல்லாம் பேக் பண்ணி ரெடியே வச்சுக்கிட்டு வழி வருதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. நீங்களும் அப்படி உண்டாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக்கு, ஃபைல்ஸு, ஆதார் கார்டு இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக ஒன்று பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டமும் நம்ம குழந்தை ஐட்டம் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டேனுங்க. இந்த கவரில் பார்த்தீங்கன்னா இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா எடுத்து கொடுக்குறவங்களுக்கு சௌரியமாக இருக்கணும் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ஷால் எடுத்து வச்சுக்கிட்டேனுங்க. போன டைம் தாங்க ஏமாந்து வயிற்று கட்டாம முட்டாச்சு. இந்த டைமாவது கட்டணும்னு எடுத்துருக்கிற பார்க்கலாமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் எதுக்கு 3 இருக்குதுன்னு எடுத்தாச்சுங்க. குட்டி தங்கத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே தண்ணியில் போட்டு காய வச்சு மடித்து வச்சுருந்தோமுங்க. அதெல்லாமே எடுத்து பேக்குள்ளே வச்சாச்சுங்க. டவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டவல் எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்ததுங்க. துவட்டுருக்கு, போத்துருக்கு, வாங்குறதுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சுங்க. இது வெய்ய காலம் பாருங்களா, ஸ்வெட்டரும் அந்த கை காலுக்கு போகிறதெல்லாம் வச்சுருக்கிறவங்க அடிஷ்னலாக தேவைப்பட்டால் பார்த்துக்கலாமுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாத்தெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சுங்க. கோசியேட்டருக்கு ஏற்ற மாதிரி. அது போக நூல்ஸ் எல்லாம் வந்து இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். நிகழனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்குமே நான் பேண்டீஸும் யூஸ் பண்ணலைங்க. பேம்பஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. ஒரே டைம் எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் பேம்பஸ். கோசிதனும் கட்டி விட்ருதுங்க. அதனால குட்டி தங்கத்துக்கு அதையவே ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அது போக பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, சீப்பெல்லாம் எடுத்து வைக்கணுங்க. சரி எடுத்து வச்சுக்கலான்னு விட்டாச்சுங்க. அது போக பேபிக்கு நான் ஹிமாலயா பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு ஏதாவது நல்லது இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த டவல் பார்த்தீங்கன்னா குழந்தை வாங்குறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது போக இன்னொரு சென்டிமெண்ட்டாகவே இருக்குதுங்க. அவங்க அப்பா வேட்டியும் நிகிலன் வேட்டியும் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதில் வாங்கணுன்ட்டு பார்க்கலாங்க. அந்த டைமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்மளுடைய அழுக்கு ட்ரெஸ் எல்லாமே அந்த கவர்ஸில் போட்டு வச்சுக்கலாம். வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க அப்பா கிண்டல் பண்ணிகிட்ருக்குறாருங்க. மேடம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, நீ வழி வந்தால் சரி லக்கேஜி மேடமே வண்டியில் ஏற்றினான்னு சொல்லிட்டுங்க. சப்போஸ் வழிகிலி வந்துருச்சுன்னா அப்போ எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்க. அதனால ரெடி பண்ணி வச்சுக்கிறதாங்க. கட்டைப்பையில் பெட்ஷீட்டு, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் நம்ம கூட இருக்கிற ஆளுகளுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தனி பேக்கில் எனக்கான திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேனுங்க. பார்த்திங்கன்னா நூல் சேலை ஒரு 2-3 சேலை எடுத்து வச்சுக்கிட்டோமுங்க. அது வந்து டெலிவரி ஆகிறப்ப ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தேவையான இன்ஸ்கர்ட்டு, நைட்டி இதெல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்குள்ளேயே 2 கவரையும் வச்சாச்சுங்க. அழுக்கெல்லாம் வாங்கினோம்னா போட்டு அதுக்குள்ளேயே அமுத்தி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு தானாக வழி வரலினா செகண்ட் பேபிக்கு தானாக வழி வராதா அப்படிங்கிற மண்டக்குள்ளே டவுட்டு டொக்கு டொக்குன்னு தட்டுதுங்க. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.